विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. மதுபா கிதவ பந்தோன்னு ஆரம்பிச்சு அங்கே அந்த வண்டை பார்த்து இத்தனையும் சொல்லிவிடுவா. இங்கே டைரக்டாக கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறோம். ஜெயதேவர் நேரடியாக வச்சார், பாகவதத்தில் வண்டுகிட்ட வச்சார் சுகாச்சாரியாள். அதுபோல் இது பிரமர கீதம். அதுவும் சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தியாயதீனாமரவிந்தலோச்சனம் व्रजांगणानां दिवमस्पृशध्वनिः दध्नश्च निर्मन्थन शब्दमिश्रितः निरस्यते येन दिशाम् अमङ्गलम्. தன்னுடைய பிரிவு தாங்காமல் கோபிகைகள்லாம் ரொம்ப சிரமப்படுவா. நானோ ராஜகீயமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கேன், என்னால் வர முடியாது, நீ போய் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு நல்ல வாக்கியங்களை சொல்லி தாபத்தை நிவர்த்தி பண்ணுன்னு உத்தவரை அனுப்புகிறான் கிருஷ்ணன் கோபிகைகளை சந்திக்கிறதுக்கு. கோபிகை இந்த உத்தவர் வந்து பார்க்கிறார், கார்த்தால வேளையில் தேர் வந்து நிற்கிறது வாசல்ல. நந்தகோபனுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறது. அந்த தேரை பார்த்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டான்னு சந்தோஷப்படுறான் கோபிகைகள்லாம். உத்தவரையும் பார்க்க போறா. கிருஷ்ணன்னே நினச்சுட்டாளாம் அவன். கிருஷ்ணன் தேரை பார்த்து கிருஷ்ணன்கிறது மாத்திரம் இல்லை, உத்தவரை பார்த்தே கிருஷ்ணன் நினைச்சா. ஏன் அப்படி? பஞ்சஹாயனோ மாத்திரா பிராதராசாய யாச்சிதா தன்னை இச்சது. உத்தவரை பற்றி சொல்லும்போது அவள் அம்மா கையில் சாதத்தை வச்சுன்னு கெஞ்சுவலாம், சாப்பிடவாடா சாப்பிடவாடா. மத்தியான சாப்பாடோன்னார், காலை சாப்பாடு, மணியோ 12, இன்னும் கார்த்தாலேருந்து சாப்பிடலை. மிரட்டு கிரட்டிலும் சாப்பாடு போட மாட்டா, யாச்சிதா கெஞ்சராளாம், சாப்பிட்றா. யசோதா யசோதை கெஞ்சினான்னு நாராயண தீர்த்தர் சொன்னார், அதுபோல் கெஞ்சரா. ரொம்ப வயசானவாளா பண்ணி கிடக்காளேன்னா பஞ்சஹாயனா, 5 வயசு 5 வயசு குழந்தை அம்மா கெஞ்சரா. கார்த்தால வேளை சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை. அந்த குழந்தை இத்தனை நேரம் வேற என்ன பண்ணினதுன்னா, அவர் கார்த்தாலேருந்து எழுந்துண்டத்துலேருந்து விளையாட்டில் பாலக்கிரீடையில் குழந்தை விளையாட்டில் கிருஷ்ண பூஜை பண்ணுறாராம். சபரியாம் பாலலீலையா. 5 வயசுலேருந்து கிருஷ்ணனை பூஜை பண்ணி பண்ணி உபாசனை பண்ணி 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 அவருடைய திருமேனியே கிருஷ்ணன் மாதிரி ஆயிடுதான். அதனால தான் நன்கு பரிச்சயமான கோபிகைகள் கூட உத்தவரை பார்த்து க்ஷண நேரம் கிருஷ்ணன் நினச்சுட்டாலாம். அப்புறம்தான் உத்தவர்னு தெரியப்பார். கார்த்தால விடிகார்த்தால எழுந்துட்டார் உத்தவர் கோகுலத்தில். எப்படி இருந்ததுன்னா, ஆகாசத்தை போய் தொடர்தான் சப்தங்கள். திவமஸ்பிருஷத்வனிஹி, ஆகாசத்தை வியாபிக்கிறது சப்தங்கள். என்ன சப்தம்னா, உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் व्रजांगणानां दिवमस्पृशध्वनिः दध्नश्च निर्मन्थन शब्दमिश्रितः. வீட்டுக்கு வீடு கோபர்களோன்னு ஆயர்களோன்னு தயிர் கடைவா. தயிர் கடையிற கோஷம் சவுண்டு, அதோட கூட தயிர் கடையும் பொழுதே உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் பாடிண்டே தயிர் கடையிறாளாம். யாரை பற்றினா, கிருஷ்ணனை பற்றி. கிருஷ்ண கீர்த்தனங்களை பாடிண்டே தயிர் கடையிறா. தத்னஷ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதா, தயிர் கடையிற சத்தத்தோட இவாளுடைய நாம கீர்த்தனமும் சேர்ந்து அது ஆகாசம் வரையில் வியாபித்து அந்த காற்றில் இந்த சப்தங்கள் எங்கெல்லாம் பரவுறதோ அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீக்கிறதுன்னார். நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம், கஷ்டங்களெல்லாம் நீக்கிறது. दधिमधन संजात मधुरधर संगीत बुध जनागमगो रम्य गोड मधुमथन संकलय माधव
விதின்றனு பதகமல பத்மாகிருதாபிலாஷம் ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா. நாராயண தீர்த்தர் தரங்கம் அக்ரூரை அழிச்சுட்டு போகும்போதே படுத்துட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் எழுப்புறாராம். ஹே ராம ஹே கிருஷ்ணா இக சமுத்திஷ்ட. எழுந்திருக்கிற விடியற்கால வேளையில தூங்கலாமா? கார்த்தால வேளையில தூங்கலாமோ? இந்த கால வேளை எப்படி தெரியுமா இருக்கு? ததிமதன சஞ்சாத மதுரதர சங்கீத. இந்த கோஷம்னா ஆயர்பாடி, கோஷம்னா சவுண்டு ரெண்டும். ததிமதன சஞ்சாத தயிர் கடையிற சவுண்டு, மதுரதர சங்கீத தயிர் கடையும் பொழுது கோபிகைகள் பாடுறா மதுரமான இனிமையான சங்கீதம். புத ஜனாகம கோஷ. வேத வித்துக்கள்லாம் காலங்கார்த்தால வேதம் சொல்ற சப்தம், வேத சப்தம். ததிமதன சஞ்சாத மதுரதர சங்கீத புத ஜனாகம கோஷ. இத்தனை கோஷங்கள் சேர்ந்த ரம்ய கோஷம். கோஷம்னா ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடி எவ்வளவு ரம்யமா இருக்கு பாரு. மதுமதன சங்கலய மாதவ விதீந்திரனுத பதகமல பத்மாகிருதாபிலாஷம். பிரம்மதேவன் தேடக்கூடிய திருவடி, மகாலட்சுமி தேடக்கூடிய திருவடி, அப்படி ஆசைப்படக்கூடிய அந்த திருவடி கானம் பண்றா அந்த பகவானை பத்தி. என்னென்ன ராகம்ங்கிறார் நாராயண தீர்த்தர். பூபால தேசாட்சி தேவ கந்தாரி சுபமலகரி வசந்தமுக ராக பிருந்தம். பூபாலம், தேசாட்சி, தேவகாந்தாரி காலவேளையில பாடுற ராகங்கள் எல்லாம் சொல்றார் நாராயண தீர்த்தர். இப்படி தயிர் கடைஞ்சுட்டே இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுடைய கதையை தான் பாடுவாளாம். யானி யானீக கீதானி தத் பாலச்சரிதானிச்ச. வெளிப்பாட்டே கிடையாது, புது பாட்டு கிடையாது. அவா பாடின பாட்டு இவா பாடின பாட்டுன்னு அதை காப்பி பண்ணி கிடையாது. அவளே தயார் பண்ணிடுவா. அவளே தயார் பண்ணி முதல் நாள் என்ன லீல கிருஷ்ணன் பண்ணினானோ அந்த லீல அடுத்த நாள் கார்த்தால தயிர் கிடையிறதே அரங்கேற்றுபடி ஆயிடும். யானி யானீக கீதானி தத்பால சரிதானிச்சா ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான் ஞகாயதா அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. அப்படி தயிர் கடையும் பொழுது இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் தயிர் கடையிற சப்தத்தோடு சேர்ந்து ஆகாசத்தில் வியாபிச்சு இது காத்துல எங்கெல்லாம் போறதோ அத்தனை இடத்துல உள்ள துக்கங்கள்லாம் யாதோகனே வகனனே மதனோபலேக பிரேங்கணார்பருந்தோட்சண ருதிதோ க்ஷணமார்ஜனாதோ காயந்தி சைனம் அனுரக்ததியः அஸ்ருகண்ட்யः தன்யாம் व्रजस्त्रियः உருக்ரம சித்தயானாகா. அந்த கோபிகைகளெல்லாம் இனிமே தான் பார்க்க போறார். முதல்ல அவ அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் கோபிகைகளை விட்டுட்டு போயிட்டான். கோபிகைகள் அப்படி துக்க சாகரத்தில் விட்டுட்டு போயிட்டானே, விட்டுட்டு மதுரைக்கு போயிட்டானே கிருஷ்ணன். இப்படி ஆடி பாடி விளையாடி கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணி கோபிகைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டானேன்னு எல்லாரும் நினைக்கிறோமே. அவள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறோமா வேண்டாம்? உயிரையே வச்சிருந்தாலாம் யசோதை, ஜீவனையே வச்சிருந்தான் நந்தகோபன். கோபிகைகளுடைய விரகம் மாத்திரம்தான் தெரியுதே தவிர நந்தகோபன் யசோதை அதுக்கு என்ன குறைச்சலா? நந்தகோபன் அழுதுண்டே சொல்றானா பிள்ளைய பத்தி. அவனால பேச முடியாம வர்ணிச்சு வர்ணிச்சு நிறுத்தி விட்டான் உத்தவர்கிட்ட. யசோதை என்ன பண்ணானா அவ சொல்றதை முழுக்க கேட்டுண்டு அழுதுண்டே இருந்தாளாம். இவா ரெண்டு பேரும் இப்படியே கிருஷ்ண விரகத்தில் கிருஷ்ண சிந்தனத்திலேயே இருக்கிறத பார்த்த உத்தவர் பிராணவியோக கால உயிர் போற நேரத்தில் க்ஷண நேரம் அவனை நினைச்சவனுக்கே வைகுண்டம்னு இருக்கே. இரவு பகலாக அல்லும் பகலும் இப்படியே கிருஷ்ண சிந்தனத்திலேயே இருக்கே உங்களை மாதிரி பாக்கியசாலிகள். அதெல்லாம் அதை கேட்டு சந்தோஷப்படுற நிலையிலையா இருக்காவா? கோபிகைகளை வந்து பார்த்தா அவா எப்படி இருக்காள்? எங்க திரும்பினாலும் கிருஷ்ண கீர்த்தனம். யாதோ கார்த்தால வந்துட்டாரு, கார்த்தால எழுந்துட்டாரோன்னு இவரும்
யாதோகனே. மாடு கறக்கிறா, மாடு கறக்கும் போது கிருஷ்ண கீர்த்தனம். அவகனே நெல்லு குத்துறா, சாப்பிடணும்னு அரிசி குத்துறதுக்கு நெல்லு குத்துறா, நெல்லு குத்தும் போது கிருஷ்ண சரணம், கிருஷ்ண கீர்த்தனம். மதன தயிர் கிடையிறதேல கிருஷ்ண கீர்த்தனம். குழந்தைகள் அழுதுன்னு வச்சுக்கோங்க, வீடுக்கு பெருக்கி கூட்டி மெழுகி இந்த காரியம் பண்ணினா கிருஷ்ண கீர்த்தனம். குழந்தைகள் அழுதுன்னா அதுக்கும் ஒரு கிருஷ்ணனோட பாட்டு. வாச பெருக்கி கோலம் போட்டு சாணி தெளிச்சு கோலம் போட்டு இது மாதிரி எந்த காரியங்கள் பண்ணினாலும் காயந்தி சைனம் அனுரக்ததியா, அவ எந்த காரியம் பண்ணினாலும் பஜனை தான், பஜனையோடு தான் எல்லா காரியமும். அனுரக்ததியா, மனசு எதையோ நினைச்சிட்டு இருக்கும், வாய் எதையோ பார்க்கும், கண்ணு எதையோ பார்க்கும். வாய் எதையோ பாட்டு பாடும், கண்ணு எதையோ பார்க்குங்கிறது கிடையாது. அனுரக்ததியாக உருகி 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 அனுபவிச்சு கீர்த்தனம். பலன் என்னென்ன அஸ்ருகண்டியா, பாட முடியல, தார தார தாரையா கண்ணீர் விடுறா. இதை பார்த்தார் உத்தவர். தன்யாகா, லோகத்தில் உண்மையா தன்யாள் யாருன்னா இவா தான் தன்யான். இந்த கோபிகைகள் தான் தன்யர்கள். பிரஜஸ்திரியாக, ஜகத்திலேயே உலகத்திலேயே தன்யாள் யாருன்னா இந்த கோபிகைகள் தான் தன்யர்கள். ஏன்னா உருக்கிரம சித்தையான பகவானுடைய திருவடியிலேருந்து மனசை எடுக்கவே முடியலையே வாழ்க்கை. எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அவளுடைய மனசு பகவத் விஷயத்திலேயே போகிறது. உருக்கிரம சித்தையானாக அந்த கோபிகைகளை தனியாக சந்திக்கிறார் உத்தவர். சில ஸ்லோகங்கள் தன்னுடைய தாபத்தை சொல்றா உத்தவர்கிட்ட. நிஸ்வம் தியஜந்தி கணிகாஹ, பணங்காசு பேச்சுன்னா அதுக்கப்புறம் தாசிகள் கைவிட்டுடுவா. ராஜ்ய நிர்வாகத்துக்கு சக்தி இல்லாதவன பிரஜைகள் ராஜாவை கைவிட்டுடுவா. படிப்பு முழுக்க முடிஞ்சுடுத்துன்னா அப்புறம் குருவை விட்டுட்டு போயிடுவான் சிஷ்யன். நம்ம ஆற்றுக்கு 10 பிராமணா வந்திருக்கா, 50 பிராமணா வந்திருக்கான்னா தட்சிணை கொடுத்தாச்சுன்னா கிளம்பி போயிடுவா எல்லாரும், அப்புறம் இருக்க மாட்டா. மரம் பூத்து பழுத்து குலுங்கின்னு இருந்தாதான் பட்சிகள்லாம் வந்து உட்காரும். பட்டு போன மரத்துக்கு எதுவும் வராது. எல்லா பழங்களும் ஆச்சுன்னா அப்புறம் பட்சிகள் வராது. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிற அதிதி சாப்பிட்டு கையெலும்பி ஆச்சுன்னா ஓடி போயிடுவான், அப்புறம் இருக்க மாட்டான். காடு அழகாக இருக்கிற வரைக்கும் தான் மிருகங்கள்லாம் இருக்கும். தீ பிடிச்சிட்டு எல்லாம் பஸ்மம் ஆயிடுதுன்னா அப்புறம் எந்த மிருகமும் அங்கே வராது. மர செடி கொடி இருக்கிற இடத்துக்கு மரங்கள்லாம் போயிடும். அதுபோல் எங்களை விட்டுட்டு இத்தனையும் சொல்லிவிட்டு இது மாதிரி எங்களை விட்டுட்டு கிருஷ்ணன் போயிட்டாங்கிறா. இவாளை மாதிரி விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னால் அவருக்கு எப்படி இது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? இவா இது மாதிரி சொல்கிறாளேன்னா லோக ரீதியாக பார்த்தா சரி. பின்னாடி உத்தவர் சொல்ல போகிறார், நீங்கள் பண்ண பாக்கியம் யாரும் பண்ணலை, இந்த விரகங்கிற ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கானே பகவான்கிறார் பின்னாடி. அவனுக்காக உருகிறேளே. இப்படி கோபிகைகளை சமாதானப்படுத்தின்னு இருக்கும் பொழுதே, அப்படி பேசின்னு இருக்கும் பொழுதே, மதுபா கிதவபந்தோ, ஒரு வண்டு ஒன்று பறந்து வருது. இந்த கோபிகைகளுக்கு முன்னாடி வந்து இப்படியே ரீங்காரம் பட்டு இப்படியே பறந்து கிட்டக்க வருது. இந்த வண்டை பார்த்த உடனே அவளுக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடுத்தான். ஏன்னா இந்த வண்டும் நம்ம மூஞ்சியை சுத்தும், இந்த கிருஷ்ணனும் நம்ம முகத்தை வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த வண்டு நம்ம மூஞ்சியே சுத்துறது பாரு, முகத்தையே சுத்துறது. அதுவும் கருப்பு, அவனும் கருப்பு, இதுவும் கருப்பு. மதுபா கிதவபந்தோ, நீ கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, அந்த போக்கிரிக்கு ஃப்ரெண்டு நீ. கிதவ யோஷிதா கஸ்தஜேன்னிசி, இதெல்லாம் அவருக்கு பழகி போயிடுது. கிதவான்னா தன்னை தான் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு இவ அப்படி தான் கூப்பிடுறா.
கிதவ பந்தோ அப்படி கூப்பிடும்பொழுதே அதை கொஞ்சம் உன்னிச்சு பார்க்குறா. அதனுடைய வண்டுனுடைய இந்த மீசருக்கு பாருங்க முடி, அதில் குங்குமஸ்ருபிகி அப்படியே குங்குமம் இருக்கு. உடனே கிட்டக வராதே எட்டி போங்கிறார். கிட்டக வராதே எட்டி போ. இந்த குங்குமம் இந்த வண்டில் எப்படி வந்தது தெரியுமாடின்னு இன்னூத்தியை பார்த்து சொல்கிறான். இது எப்படி வந்தது தெரியுமா? இது மாதிரிலாம் அவளுடைய திருமேனிக்கு குங்குமப்பூ பச்சைக்கல் பூரங்கள்லாம் போட்டு சந்தனம் அரைச்சு இது மாதிரி கலரெல்லாம் சேர்த்து அவளுக்கு அந்த ஒரு கோபிக்கு ஒரு எந்த ஒரு வியக்திகிட்ட ஒரு பெண்ணிட்ட ஆசையாக இருக்கானோ அவனுக்கு எல்லாம் தடவி விட்டுருக்கா. எப்பொழுதும் கழுத்தை விட்டு கழட்டாமல் இந்த துளசி மாலை போட்டுருக்கார், வனமாலை. இது அப்படியே இந்த மாலையோடையே போய் அந்த பொண்ணு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார், கட்டின்னு இருக்கார். அவளுடைய மார்பில் பூசி இருக்கிற அத்தனை சந்தன குழம்பும் அது எல்லாம் இந்த பூ மாலையில் பதிஞ்சிருக்கு. இந்த துளசி மாலையில் உள்ள அந்த மகரந்தம், அந்த தேனை சாப்பிட்றதுக்கு இந்த வண்டு அதை போய் சாப்பிட்டுவிட்டு அங்கேயே உருண்டு பிறண்டிருக்கு. அப்படி பிறழும்போது அந்த கோபியினுடைய உடம்புலேருந்து இந்த மாலைக்கு வந்த இந்த கலர் இருக்கு பாரு, இந்த கலர் அதில் போய் விழுந்த இந்த வண்டுகிட்ட ஒட்டின்னு இருக்கு. மதுபகிதவ பந்தோ மஸ்பிருஷங்கிரிம் சபத்யா குச்ச விலுலித மாலா குங்கும ஸ்மஸ்ருபிர்னகாயா. அதை பார்த்த உடனே கோபம் வந்து என்கிட்ட வராதேங்கிறா. அங்கிரிம்மா ஸ்பிருஷா அதை அப்படியே சுற்றி காலில் விழுந்துடுத்தோம். இந்த கோபி காலில் விழுந்துடுத்து. காலில் விழுந்த உடனே பார்த்தா இது தீர்மானமாக கிருஷ்ணனோட சகாதான் இவன். ஏன்னா நாம் வெய்ய ஆரம்பித்தா என்னை வெய்யாதேன்னு காலில் விழுவணும்னு அவன். அது மாதிரி இதுவும் காலில் விழுறது பாரு. மஸ்பிருஷங்கிரிம் சபத்யா குஜ விலுலுத. இந்த அழகை காமிக்க எங்கிட்ட ஏன் வந்த? எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய துக்கத்தை நீ அதிகப்படுத்தாத. நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? அவன் அப்படியே இருக்கட்டும், அந்த குங்குமத்தெல்லாம் மாலையில் வாங்கிட்டு அவன் அப்படியே அலையட்டும். அலையறவன் அப்படியே அந்த மாலையை போட்டுண்டே எது சதசி ராஜ்ய நிர்வாகம் பண்ணுறானோன்னு சபா மண்டபத்துக்கு போட்டோம். அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்து கை கொட்டி சிரிக்கட்டும். எது சதசி விடம்பம் எஸ்ய தூதஸ்வமீதிருக்கு. இங்கேயே வர அங்கே போண்டா. இது மாதிரி ஆரம்பித்து இந்த வண்டை பார்த்து இப்போ நான் ஏதோ சில விஷயங்கள் நமக்கு ஹாஸ்யம் மாதிரி இருக்கே தவிர அவள் நிலையிலேருந்து பார்த்தா தான் தெரியுது. ஹாஸ்யம் இல்லை. இப்படி கோபிகைகள் அந்த வண்டை பார்த்து தன் ஹிருதயத்தில் உள்ளத்தை அப்படியே கொட்டுறா. வராதே போங்கிறா. மாஸ்பிருஷாங்கிரிம் நீ போ, நீ வெளியில் போ, நீ போ அப்படிங்கிறாளோ. யாகி மாதவா யாகி கேசா. அதே பிரமர கீதம் தான் இது, 17வது அஷ்டமம். அங்கே நேரடியாக ஜெயதேவர் சொல்றார், அங்க கிருஷ்ணனுடைய சகாவா நினைச்சு வண்ட சொல்றார். அதே ஷியாம ராதே ராதே ஷியாம 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 ராதே श्याम राधे 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 राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम
राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे वृंदावन बिहारी लाल की जय राधा रानी की विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा